குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பொருளியல்ல முதல் சாப்டரில் பார்ட் 3 மூணாம் பாகம் வரும். நம்ம அந்த பாடம் நல்ல பெரிய பாடம், நம்ம ரொம்ப விவரமாக பார்த்துட்டு இருக்கனால முதல் பார்ட் முடிஞ்சு, ரெண்டாவது பார்ட் முடிஞ்சு, இது மூணாம் பகுதி. முதல் பகுதி பார்த்துட்டோம், ரெண்டாம் பகுதி பார்த்துட்டோம். இப்போ மூணாம் பகுதியில் ரெண்டாம் பகுதியில் நான் முடித்தேன் சுற்றுச்சூழல் பொருளாதாரம், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இயற்கை வளங்களின் இருப்பை சுரண்டுதல், சுற்றுச்சூழல் மாசு, இதெல்லாம் ஆகியன விரைவான பொருளாதார முன்னேற்றத்தின் விளைவான தீய விளைவுகளாகும். அதை நம்ம அன்னைக்கு அந்த கிளாஸ்ல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ அதில் நம்ம என்ன சொல்றோம்னா, வன்மை பொருளாதாரத்துக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை ஆராயும் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை படிப்பதும் அவசியமாகும். அதுவும் அந்த சுற்றுச்சூழலை பற்றிய படிப்பு இதுல தான் வருது. அப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, சுற்றுச்சூழல் பொருளியலில் சூழலியல் பொருளியல், சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றுக்கான தொடர்புடைய பிரச்சனைகளை பற்றி இது ஆராய்கிறது. Environmental economics is a study of interdisciplinary tools for the problems of ecology, economy and environment. அடுத்த டாபிக் அடிப்படை பிரச்சனைகள், பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். அதாவது இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கு. Resources are abundant and wants are so few, then there would be no economic problem. But this situation can never exist. Resources are always scarce and our wants are numerous. Hence, in every society, certain choices have to be made. இந்த அடிப்படை பிரச்சனைகள் நம்ம பார்க்கும்போது, அடிப்படையில் பொருளாதார பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருப்பங்கள் எண்ணற்றவை. நம்மளோட விருப்பங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது கணக்கில் அடக்கவே முடியாது. வளங்களும் பற்றாக்குறையானவை, இலவசமாக கிடைக்கிறது இல்லை. விருப்பங்களோட தெரிவு, பொருளியல், பற்றாக்குறையான வளங்களை கொண்டு மக்கள் தங்களோட விருப்பத்தை எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாண்ட்ஸ், டிசையர்ஸ் அன்லிமிட்டெட், ரிசோர்சஸ் ஸ்கேர்ஸ், நாட் ஃப்ரீலி அவைலபிள், எக்கனாமிக்ஸ் சாய்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹவு பீப்புள் யூஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டெட் வாண்ட்ஸ். வாண்ட், அன்லிமிட்டெட் வாண்ட். வளங்கள் ஏராளமா இருக்கு, தேவைகள் சிலவா இருக்கனால பொருளாதார பிரச்சனை இருப்பதில்லை அப்படி இருந்தா. ஆனால் இத்தகைய சூழலை ஒருபோதும் இருப்பதில்லை. எப்போதும் வளங்கள் குறைவாகவும் நமது தேவை எண்ணில் அடங்காதாகவும் இருக்கு. எல்லா சமுதாயத்திலையும் இதனால சில தெரிவுகளை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கு. என்ன உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, இந்த டாபிக்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். எந்த பண்டங்களை நம்ம உற்பத்தி செய்யறது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, எந்த பண்டங்களை உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, யாருக்காக உற்பத்தி செய்வது, எங்கு உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, இந்த மாதிரி வினாக்கள் நம்மளுடைய மனதில் எழுது. இந்த எல்லா சமுதாயங்களிலும் எழுது. இப்போ இவற்றிற்கான விடை சில முக்கியமான சிக்கலான முடிவுகளை சார்ந்து உள்ளது. வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஹவுசிங், கொஸ்டின். அடுத்து, ஆர் டு ஹாவ் மோர் லக்ஸரி குட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உணவு, உடை, வீட்டு பொருட்கள் இதை அதிகமா உற்பத்தி செய்யறதா, இல்ல ஆடம்பர பண்டங்களை அதிகமா உற்பத்தி செய்வதா, இது முதல் பாயிண்ட். அதாவது மக்கள் ஃபுட்டு, க்ளோத்திங் அண்ட் ஹவுசிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்ல லக்ஸுரி குட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா. ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா, விவசாய பொருட்கள் அதிகமா உற்பத்தி செய்வதா, தொழிற்சாலை பண்டங்கள், பணிகளை உற்பத்தி செய்வதா. வெதர் டு ஹாவ் மோர் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் ஆர் டு ஹாவ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் இன் சர்வீசஸ். அடுத்து தேர்டு, வளங்களை அதிகமாக கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு பயன்படுத்துவதா, இல்ல வளங்களை அதிகமாக ராணுவ பணிகளுக்கு பயன்படுத்துறதா. வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்சஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் டு யூஸ் மோர் ரிசோர்சஸ் இன் மிலிட்டரி சர்வீசஸ். அடுத்து ஃபோர்த்து, நுகர்வு பண்டங்களை அதிகம் வைத்துக் கொள்வதா, முதலீட்டு பண்டங்களை வைத்துக் கொள்வதா. வெதர் டு ஹாவ் மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் டு ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். அடிப்படை கல்விக்கு அதிகம் செலவு செய்வதா, அல்லது உயர்கல்விக்கு அதிகம் செலவு செய்வதா. Whether to spend more on basic education or higher education. அந்த ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, the economic problem, what to produce, how to produce, from whom to produce. இது ஆல்ரெடி நம்ம சொன்னதை நான் டீல் பண்ணது. இப்போ நான் சொன்னது தான் மறுபடியும். how to produce அப்படின்னா, every society has to decide whether it will use labor intensive technology or capital intensive technology. That is, whether to use more labor and less machines and vice versa. எந்த ஒரு இதை எடுத்துட்டீங்கன்னா, how to produceன்றதுல என்ன வரும், எவ்வாறு உற்பத்தி செய்வது. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் உழைப்பும் இருக்குது, அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்துறதா, இல்லை உழைப்பு அதிகமாக பயன்படுத்துறதா, மூலதன செறிவு மிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதா.
என்பதை முடிவு செய்யணும். அப்போ அதாவது உழைப்பை அதிகம் பயன்படுத்துவதா அல்லது எந்திரத்தை அதிகம் பயன்படுத்துவாதுன்றது இதுல இருந்து தீர்மானிக்க முடிகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். இதுலேயும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு, நல்ல கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. யாருக்காக உற்பத்தி செய்றீங்க? எவ்ரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் how it's produced to be distributed among the different section of the society. ஒவ்வொரு சமுதாயமும் உற்பத்தி செய்த பண்டங்களை சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு பிரித்து கொடுப்பது யார் அதிகம் பெறுறாங்க, யார் குறைவா பெறுறாங்க அப்படின்றத கேள்வி நமக்கு எழுகிறது. இப்போ சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பாருங்க, குறைந்தபட்ச 100க்காவது பண்டங்கள் பணிகள் கிடைக்குதா அதை நம்ம உறுதி செய்யணும். அதான் நம்ம வளங்கள் யாருக்காக நம்ம செய்யறோம் உற்பத்தி. இப்போ வளங்கள் பற்றாக்குறையா இருப்பதனால மாற்று வாய்ப்புகளை நம்ம தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இதுல வந்திருக்கு. அப்ப தெரிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தை ஒரு சமுதாயம் சந்திக்கிறது. இப்போ பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளை தனிநபர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது என்ற பிரச்சனைகளையும் சமுதாயம் சந்திக்க வேண்டி உள்ளது. A minimum amount of consumption be ensured for everyone in the society due to the scarcity of resources. A society faces the compulsion of making choice among alternatives. It faces the problem of allocating the scarce resources to the production of different possible goods and services and of distributing the produced goods and services among individuals within the economy. ஒவ்வொரு பொருளாதாரத்திலையும் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளை தனிநபர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது பற்றி பிரச்சனைகளை நம்ம இதில் சமுதாயத்தில் நம்ம சந்திக்க வேண்டியது. இப்போ அடுத்த டாபிக் வந்து ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். 5 மார்க் கொஸ்டின்ல இது இருக்கு, ரொம்ப கவனமாக கவனிங்க. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், பிபி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. இப்போ ஏதேனும் 2 பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டாங்க அவற்றில் எதை எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் அந்த வினாவிற்கு பதில் தரும் முறையை தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த வடிவியல் சாதனம் மூலம் விளக்குவது தான் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. கொடுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிலையில உற்பத்தி வாய்ப்பு வளைகோடானது சமுதாயத்தால் தேர்வு செய்யப்படும் பண்ட வரிசையை எடுத்துக்காட்டுது. அதுல எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, காலத்தில் மாற்றம் இல்லை, வளைகோட்டிலும் நெடுகிலும் ஒரே காலம் நிலைத்திருக்குது. 2வது எடுத்துட்டோம்னா உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலையானது, சமுதாயத்தில் முழு வேலைவாய்ப்பு நிலவுது, கொடுக்கப்பட்ட வளங்களை கொண்டு 2 பண்டங்களை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். நம்மளோட அசம்ஷன் எடுகோல் இது. உற்பத்தி வளங்கள் முற்றிலும் இடம்பெயரக்கூடியது, உற்பத்தி காரணிகளின் அளவும் தரமும் கொடுக்கப்பட்டுள்ளன, உற்பத்தியில் குறைந்து செல் விதி நிலவுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. குறைந்து செல் விதி நிலவுகிறது. ஒவ்வொரு உற்பத்தி வாய்ப்பு வளைகோடும் அனுமானங்களை கொண்டு அமைகிறது. இதில் மாற்றம் ஏற்பட்டால் அக்கோட்டின் தன்மையை பாதிக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the problem of choice between relatively scarce commodities due to limited productive resources with the society can be illustrated with the help of a geometric device is known as production possibility curve. Production possibility curve na enna definition கொடுத்திருக்காங்க. Production possibility curve shows the menu of choice along with the society can choose to substitute one good for another. 2 good எடுத்து ஒன்னுக்கு பதிலா இன்னொன்னு அப்படின்னு சொல்லி இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. The explanation and analysis of production possibility curve is based upon certain assumptions. இப்ப தமிழ்ல சொன்ன assumptions இப்ப இங்கிலீஷ்ல ரீட் பண்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன். The time period does not change. இங்க நம்ம என்ன சொன்னது, காலம் வந்து நிலையானது அப்படின்னு சொன்னேன், காலத்துல மாற்றம் இல்லை. It remains the same throughout the curve. Second, techniques of production are fixed. உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் நிலையானது. அடுத்து பாருங்க, there is full employment in the economy. முழு வேலைவாய்ப்பு நிலவுகிறது. அடுத்தது, only 2 goods can be produced from the given resources. 2 பொருட்களை நம்ம இதுல எடுத்துக்கிறோம். அடுத்தது, resources of production are fully mobile. முற்றிலும் இடம்பெயரக்கூடியது வளங்கள். அடுத்து, factor of production are given in quantity and quality. உற்பத்தி காரணிகளின் அளவும் தரமும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு, குவான்டிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு, குவாலிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமானதுன்னு சொன்னேன், law of diminishing returns operates in production. Every production possibility curve is based upon these assumptions. ஒவ்வொரு உற்பத்தி வளைகோடும் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இந்த எடுகோலை கருத்துல கொண்டுதான் இதை நம்ம பார்க்க போறோம். இந்த அட்டவணையை பாருங்க, இந்த அட்டவணையை நல்லா கவனிங்க. இந்த கர்வ் வரைகிறதுக்கு முன்னாடி இந்த அட்டவணை ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஷெட்யூல், உற்பத்தி வாய்ப்பு அட்டவணை, இது நீங்க கண்டிப்பா படிக்கணும். முதல்ல உற்பத்தி வாய்ப்புகள் பாருங்க, 1 2 3 4 5 6.
அடுத்தது பாருங்க டன் கணக்கில் உணவு உற்பத்தியின் அளவு. அடுத்தது மோட்டார் வாகனத்தின் உற்பத்தியோட எண்ணிக்கை. 2 காலம் கொடுத்துருக்காங்க, 2 பொருள். ஒன்று வந்து உணவு உற்பத்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகனம். குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ், நம்பர் ஆஃப் கார் ப்ரொடக்ஷன். மோட்டார் உற்பத்தினா அவங்க காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் உற்பத்தி வாய்ப்பில் முதலாவது எடுத்துட்டீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் உணவு உற்பத்தியின் அளவு 0 இருக்கு, 0. ஆனால் நம்பர் ஆஃப் கார் பாருங்க 25. அடுத்தது ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி 100 டன். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பாருங்க 23. இது 0லேருந்து 100 ஆயிருக்கு, அது என்ன ஆயிருக்கு 25லேருந்து 23 குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி 100லேருந்து 200 ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா 23லேருந்து 20 குறையுது காரோட உற்பத்தி. அடுத்து 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400லேருந்து 500 டன் உணவு உற்பத்தி கூடியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 15, 18, 0. கடைசியில் எதில் வந்து நிறுத்திருக்குன்னா 0ல். This schedule suggests that if all resources are thrown into the production of food, a maximum of 500 tons of food can be produced given the existing technology. If on the other hand all resources are instead used for producing cars, 25 cars can be produced. In between these two extreme possibilities exist. If we are willing to give up some food, we can have some cars. என்ன சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் கூட 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 என்ன குறைஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. அதாவது இந்த உணவு உற்பத்தியை அளவை கூட்ட கூட்ட மோட்டார் வாகனங்களோட உற்பத்தி என்ன ஆகிட்டே போகுது, எதிர்மறையாக குறைய ஆரம்பிக்கு. இது ஒன்று கூடும் பொழுது அதிகபட்சம் வரும் பொழுது இது குறையுது. இந்த உணவு வந்து 500 போகும்போது இங்கே என்ன ஆகுது, கார் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு மோட்டார் வாகனங்கள் இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சமூக அமைப்புகளை பொறுத்தே அமைகிறது. இந்த உற்பத்தி வாய்ப்பு அட்டவணையை கொண்டு வரையப்படுவது உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு. இப்போ இதில் ஒரு வளைகோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதில் எக்ஸ் அச்சில் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு வச்சிருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் பாருங்க நம்பர் ஆஃப் கார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் வரைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா முதலாவது எக்ஸ் அச்சில் உணவின் அளவு, ஒய் அச்சில் மோட்டார் வாகனத்தின் எண்ணிக்கையும் காட்டப்பட்டுள்ளது. வெவ்வேறு 6 வகையான உற்பத்தி வாய்ப்புகள் P1, P2, P3, P4, P5 அண்ட் P6 இந்த புள்ளியை குறிச்சிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, முதலாவது 0வா இருக்கும் பொழுது P6 500. இங்கே பாருங்க, இங்கே 0 உணவு ப்ரொடக்ஷன் 0வா இருக்கு. உணவு இது மோட்டார் இது வந்து இந்த சைடு நம்பர் ஆஃப் கார்ஸ் பாருங்க 0வா இருக்கும் பொழுது இங்கே வந்து என்ன ஆகுது, ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 500. அதுக்கப்புறம் பாருங்க இது கூடியிருக்கு, எவ்வளோ கூடியிருக்கு. அடுத்தது செகண்ட் இதில் பார்க்கும்போது அப்போ இந்த ரெண்டையும் அளந்து பார்த்துட்டே வாங்க. அப்படியே வரும்பொழுது இருவேறு உற்பத்தி வாய்ப்பு அட்டவணைகளுக்கு இடையில் எண்ணிலடங்கா உற்பத்தி வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயமோ அல்லது நிறுவனமோ உற்பத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டிய வரைபாதையை P1லேருந்து P6 தான் உற்பத்தி வளைகோடு காட்டுது. இந்த வளைகோடை தாண்டி வெளியே உள்ள புள்ளிகள் அடைய முடியாதவை, எனவே சமுதாயத்தின் வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளது. அப்போ உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டில் உள்ள அந்த அது அடுத்தது ஃபர்ஸ்ட் இதே இதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. we can obtain a production possibility curve by drawing production possibilities schedule graphically. அப்படியே இப்போ கிராஜுவலாக இது இந்த நம்பர் ஆஃப் காரோட எண்ணிக்கை கூட 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 உணவு உற்பத்தி குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இது இந்த கார் வந்து 25லேருந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, 0வா வந்திருக்கு. அதே மாதிரி உணவு பொருளும் பாருங்க, முதல்ல 100 இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 25லேருந்து 23 ஆகி, அப்புறம் 20 ஆகி, 15 ஆகி, அப்புறம் 8 ஆகி, அப்புறம் கடைசியில் 0 வரைக்கும் வந்திருக்கு. அது அந்த படத்துலேருந்து நம்ம என்ன தெரியுதோ, அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் ஷோன் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், அந்த நம்பர் ஆஃப் கார் இஸ் ஷோன் ஆன் ஒய் ஆக்சிஸ். த டிஃப்ரெண்ட் 6 production possibilities are being shown as point P1, P2, P3, P4, P5 and P6. அப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் பாருங்க, A1 இங்கே வந்து EE1 இந்த 2 கர்வையும் இதில் காட்டியிருக்காங்க. க்ரோத் ஆஃப் ரிசோர்ஸஸை வச்சு குட்ஸ் வந்து எக்ஸு, அந்த சைடு குட் வந்து ஒய். இங்கே குட் வந்து அதாவது எக்ஸ் ப்ராடக்ட்டு அங்கே ஒய் ப்ராடக்ட்டும் கொடுத்து இதில் வந்து க்ளீனாக அதை வந்து அழகாக உங்களுக்கு வந்து தெளிவாக காமிச்சிருக்காங்க. அப்போ வளங்களின் அழிப்பு அதிகரிப்பதாலும் தொழில்நுட்ப மேம்பாட்டினாலும் காலப்போக்கில் பொருளாதாரத்தில் உற்பத்தி ஆற்றல் அதிகரிக்கலாம். இதனால் என்ன நடக்கு பாருங்க, இதனால் உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு கீழே தரப்பட்டுள்ள வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஏஇலிருந்து A1 E1 ஆக மேல் நோக்கி இடம்பெயரும். முதல்ல ஏஇயா தான் இருக்கு, இப்போ அடுத்து என்ன இருக்கு, A1 E1 இடம்பெயர்ந்துச்சு. ஏன்னா எல்லா அளவுகளையும் உங்களுக்கு கூட்டுறாங்க, அதனால A1 E1 மேல் நோக்கி இடம்பெயரும். இவ்வாறு உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு மேல் நோக்கி இடம்பெயர்தல் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படை அம்சம் ஆகும். இப்போ உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் பயன்களை பார்க்கும்போது அதிலே கீழே அந்த எக்ஸ்பிளனேஷன் தான், இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இதில் பார்க்குறோம்.
இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக இந்த நான் இப்போ எவ்வளோ நேரம் சொன்னேன்ல அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி அதுக்கு வந்துடும். ஏற்கனவே உற்பத்தி வாய்ப்போடு வளைகோடு எப்படி வரைகிறது ஏதாவது நான் சொல்லிட்டேன். இப்போ பயன்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்காங்க பாருங்க, தேர்ந்தெடுப்பின் பிரச்சனை இருக்கு. Uses of production possibility curve PPC can be used for many analytical purposes. We shall discuss below some of its popular uses. First one, problem of choice. என்ன ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ்னா தேர்ந்தெடுப்பதின் பிரச்சனை. வளங்கள் பற்றாக்குறையாகவும் தேவைகள் எண்ணற்ற இருப்பதனால அதிக வருவாயுள்ள குழுமங்களுக்கு குறைந்த வருவாயுள்ள குழுக்களுக்கும் இடையேயான வளங்களை பங்கிடுவதில் சிக்கல் எழலாம். அப்போ வெவ்வேறு நிலையில் இருக்கிற குடிமக்களுக்கு இடையே பண்டங்களை பங்கிடுவதில் சிக்கல் எழலாம். உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டில் பல இணைப்புகள் உள்ளதால் தெரிவு சார்ந்த பிரச்சனைகள் எழாது. தேர்ந்தெடுப்பதின் பிரச்சனை இதுல வராது. அப்பதான் சொல்லியிருக்காங்க the problem of choice the arise because of the given limited resources and unlimited wants may relate to the allocation of resources between the goods for the higher income group and the lower income group and the goods for the defense and the civilians. Since PPC is the locus of the combination of the goods, the problem of choice will not arise when we choose any point on PPC. இதான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா பற்றாக்குறை எனும் கருத்து. உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டில் உதவியோட பற்றாக்குறை என்ற கருத்தை இதில் விளக்கலாம். எந்த ஒரு சமுதாயமும் குறிப்பிட்ட அளவிலான வளங்களை பெற்றிருக்கனால தொழில்நுட்பத்தின் உதவியோட ஒரு குறிப்பிட்ட அளவிலே உற்பத்தி செய்ய முடியும். அப்ப பொருளாதார பற்றாக்குறையே வாழ்வின் யதார்த்த நிலை. அப்ப பற்றாக்குறையினால் ஏற்படும் சிரமங்களை இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு பிரதிபலிக்குது. ஒரு இது வந்து உற்பத்தி கூடும்போது இன்னொன்று இது குறையுது. அதான் அது எதை காட்டுது, இந்த பற்றாக்குறையை காட்டுது. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடின் மூலம் நம்ம தெளிவாக அதை பிரதிபலிக்கிறதா இந்த ரெண்டாவது பாயிண்ட் ஆகும். அதான் இந்த நோஷன் ஆஃப் scarcity. We can explain the notion of scarcity with the help of PPC. We know that every society possesses only a specific amount of resources which can produce only limited amount of output. Even with the help of best technology, economic scarcity of best fact of life, the production possibility curve reflects the constraints imposed by the element of economic scarcity. பற்றாக்குறையை திட்டமும் தெளிவுமாக விளக்குறது இந்த ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைய சிக்கல்களுக்கான தீர்வு. சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ். சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் மைய சிக்கல்களுக்கான தீர்வுனா பொருளாதாரத்தில் மையமான சிக்கல்களுக்கு உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் மூலம் விளக்கம் அளிக்க முடியும். எதை எவ்வளவு உற்பத்தி செய்யறது அப்படின்ற பிரச்சனையை தான் அந்த தீர்வு உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் எந்த பகுதியை தேர்ந்தெடுப்பது என்ற முடிவில் அடங்கியிருக்கு. உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் உட்பகுதியில் உள்ள ஏதேனும் புள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அது அந்த பொருளாதாரம் திறனற்ற உற்பத்தி முறையையும் திறனற்ற வளங்களின் தொகுப்பினையும் கொண்டுள்ளது அப்படின்றத திட்டமும் தெளிவுமா அது காட்டுது. மைய சிக்கல்களுக்கான தீர்வுனா என்னன்னா சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் எக்கானமி கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் பிபிசி. பிபிசி மூலமா இதை தெளிவாக அதை வந்து நம்ம பார்க்குறோம். த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ் இன்வால்வ்ஸ் the decision regarding the choice of location on the production possibility curves. A production combination represented by any point inside the PPC indicates that the economy is using inefficient methods of production and inefficient combination of resources. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த 3 பாயிண்டின் மூலமா இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டின் பயன்களை நம்ம இதுல இருந்து அறிஞ்சு கொள்ளலாம். இதோட இந்த பாடம் இந்த ஒன்னாம் பாடம் முடியுது. 3 பார்ட்டா முடிச்சிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஃபர்ஸ்ட் லெசன் முடியுது. செகண்ட் லெசன் வந்து நம்ம இதுல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் படிங்க. இந்த உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இப்ப நடத்தினேன் பாருங்க. இந்த படத்தை நீங்க ஒரு லாங் சைஸ் நோட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு லாங் சைஸ் நோட்டை வந்து நீங்க எக்கனாமிக்ஸ்க்கு போட்டு இந்த ஃபர்ஸ்ட் உற்பத்தி வாய்ப்பு வளைகோட நீங்க வரைஞ்சு இந்த படத்தை வரைஞ்சு இந்த கேள்வியோட பதில நீங்க அதுல எழுதியிருக்கணும். இந்த இருக்கிற பகுதி ஈல அந்த கேள்வி இருக்கு பாருங்க, எங்க இருக்கு, உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனையை விவரி. உற்பத்தி வாய்ப்பு வளைகோடின் மூலம் அடிப்படை பிரச்சனைகளை விவரின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இந்த கொஸ்டின் நீங்க அந்த படத்தை வந்து அதுல நீங்க கண்டிப்பா வரைஞ்சு நீங்க அதை எழுதியிருக்கணும். எக்ஸ்பிளனேஷனும் எழுதியிருக்கணும், டயக்ராமும் வரைஞ்சு.
டயக்ராம் வரைஞ்சி எழுதி வச்சுருக்கணும். நான் வந்து அப்புறம் வந்து அது கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரேன். எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஒரு லெசன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது லெசன் நுகர்வு பகுப்பாய்வு. இதில் கன்சம்ஷன் அனாலிசிஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.